சின்ன சின்ன பசங்க எல்லாம் என்ன வெளியே பார்க்கும்போது ஏய் தனுஷ் அம்மா போறாங்கடா அப்படின்வாங்க. தனுஷ் அம்மா என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்றாங்க. சினிமா ஒரு குடும்பமா என்ன கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட, ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும் போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் ரொம்பவே கொடுத்து என்னை அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு. அதாவது இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்கு. இத்தனை மணினா அத்தனை மணிதான், அந்த மணிக்கு கரெக்டா வரணும். இத்தனை மணிக்குள்ள இது முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் எல்லாரும் நினைக்கிறது இல்ல, ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு டப்பிங்கெல்லாம் தனுஷ் வரணும்னு அவசியமே இல்ல. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்ல டப்பிங்க்கு. ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்னு பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்ட கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன மேம், ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கறத நான் கண் கூட பாத்திருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நாயகனை பத்தி இன்னும் பேசுறாங்களோ அதே மாதிரி எனக்கு விஐபி பத்தி பேசுறாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிறதுல. எங்க போனாலும் விஐபி பத்தி தான் இப்ப பேசுவாங்க. ஹைதராபாத்ல போய் இறங்கணும்னு ரெகுலர் பிடெக் அப்படிம்பாங்க என்ன பார்த்து. தனுஷ் அம்மா என்னதான் தனுஷ் அம்மான்னு சொல்றாங்க. அந்த அளவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தனுஷ் அம்மா. அப்புறம் இப்ப வேற எங்கேயா செட்ஸ்ல போகும்போது ஏதோ தனுஷ பத்தி என்கிட்ட கேக்குறது எப்படி இருக்கும்னா, நிஜமாவே இப்ப என் மகனா இருந்தா அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் எப்படி தூங்குவாரு, இப்படிலாம் கேட்பாங்கல்ல. இன்னுமே என்கிட்ட கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு சினிமா ஒரு குடும்பமா என்ன கனெக்ட் பண்ணிருக்கு தனுஷோட, ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கு. நிஜமாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு. இந்த செட்ல இப்ப பவிஷ் தான் எனக்கு மகன். செட்ல பவிஷோட நடிக்கும் போது தனுஷ் கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன். ரொம்ப தமாஷா இருந்தது. மடியில பவிஷ படுக்க சொன்னதே தனுஷ் தான். படுறா அப்படின்னா படுத்தோன்ன, டேய் நான் படுக்க வேண்டிய இடம், சரி சரி படு அப்படின்னாப்ல. அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா மொமெண்ட்லயும் அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்திருக்கேன், சரி போனா போறது கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த படத்துல நடிக்கும் போதும் எப்பவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும் போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் ரொம்பவே கொடுத்து என்னை அம்மாவா கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ். இதுல நான் ரொம்ப ஒர்க்ல என்ன தோணும் அப்படின்னா, ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படிதான் நடிக்கணும் அப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. என்ன டப்பிங் பண்ணும்போதும் சரி, நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், நிஜமாதான் சொல்றீங்களா இல்ல எனக்காக சொல்றீங்களான்னு கேட்பேன். இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு அப்படிம்பாரு. அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னொன்னு எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்றத பத்தி பேசுறாங்க இல்லையா. நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு. அதாவது இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்கு. இத்தனை மணினா அத்தனை மணிதான், அந்த மணிக்கு கரெக்டா வரணும். இத்தனை மணிக்குள்ள இது முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் எல்லாரும் நினைக்கிறது இல்ல, ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர் கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேக்குறாருன்னா கண்டிப்பா 3 hours அனுப்புறாரு. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்றது, எப்படி வேலை செய்யறது. ஒரு டப்பிங்கெல்லாம் தனுஷ் வரணும்னு அவசியமே இல்ல. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்ல டப்பிங்க்கு. ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்னு பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலதான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்ட கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன மேம், ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கறத நான் கண் கூட பாத்திருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை. அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிரும்.